வீட்ல நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த தப்பை உங்க அம்மா எத்தனை வாட்டி சொல்லி சொல்லி காட்டுவாங்க, அதை சொல்லி திட்டுவாங்க. அதே மாதிரி சட்டத்திலயும் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா நம்மள 2 தடவை அதுக்கான தண்டனை விதிக்க முடியுமா அப்படிங்கறத பார்ப்போம். ஆர்டிகல் 20 clause 2ல டபுள் ஜியோபாடி பத்தி நம்ம கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. அதாவது அது எந்த மேக்ஸிமம் சார்ந்து இருக்கு அப்படின்னா நெமோ டெபட் விஸ் வெக்ஸாரி ப்ரோ யுனாயட் எடம் கவுசா அப்படிங்கிற ஒரு லாட்டின் வார்த்தை சார்ந்ததா இருக்கு. அப்படின்னா என்னன்னா no person shall be prosecuted or punished twice for the same cause. அதாவது ஒரு மனுஷன் ஒரு தப்பை பண்றான் அப்படின்னா அதே தப்புக்காக அவனை இருமுறை அவன் மேல கேஸ் விதிக்கிறதோ இல்லைன்னா இருமுறை அவன் தண்டனைக்கு உட்படுத்தவோ கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிகல் சொல்லுது. அதுக்கு ஒரு கேஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மக்புல் ஹுசைன் vs ஸ்டேட் ஆஃப் பாம்பே. இந்த கேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா ஒருத்தர் அவர் தங்கம் ஏர்போர்ட்ல எடுத்துட்டு வராரு, ஆனா அவர் தங்கம் எடுத்துட்டு வரத சொல்லல. சோ அதனால சீஃப் எக்ஸ்பென்ஸ் ஆக்ட் படி அவருடைய தங்கத்தை கன்பிஸ்கேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே அவருக்கு ஃபைனும் விதிக்கப்படுது. லேட்டர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் பெறாக்கு கீழேயும் அவரை ட்ரையலுக்கு உட்படுத்துறாங்க. சோ இதை சேலஞ்ச் பண்ணி ஆர்டிகல் 20 clause 2 ரைட் எனக்கு மீறப்படுது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் எடுக்கும் போது கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா கோல்டு கன்பிஸ்கேட் பண்ணது ஒரு கோர்ட்டோட ப்ரொசீஜரோ இல்லைன்னா ஒரு ட்ரிபியூனலோட ப்ரொசீஜரோ அது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்குள்ள வராது. அதனால நீங்க WGO உட்படுத்தப்படல, அதனால இந்த ப்ராசஸ் வேலிட் அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவு பிறப்பிக்குது.